Man, ஹலோ கைஸ், நான் தான் I உங்கள் should have ஸ்பின்னிங் finished சார்பாக those deep பேசுகிறேன். fried நம்ம chicken என்ன wings from பார்க்க last போகிறோம்னா, night. நம்ம வந்து ஈவோ வால்ட் தாங்க Starving. ஸ்பின் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஏகே வந்து ஸ்பின் பண்ணியிருக்கோம், மறுபடியும் கிடைக்கல. அதுக்கு மேலே எக்ஸாமேட் கிடச்சிச்சு. இப்போ நமக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஏகே வந்து நமக்கு மறுபடியும் ட்ரை பண்ண போகிறோம். டைமண்ட் இருக்குது, சரி ட்ரை பண்ணலான்னு வந்தாச்சு கைஸ். இது வேறு புதுசாக ஃபிஸ்ட் வேறு வந்திருக்கு கைஸ். இதில் ஃப்ரீ ஸ்பின் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்பின் பண்ணலாம், இல்லாட்டி இது வேண்டாம் கைஸ், நமக்கு தேவையே இல்லை. ஆல்ரெடி அது இருக்குது கைஸ். வேறு நமக்கு இது ரெண்டுமே தேவையில்லை. சரி ஓகே, இதையும் கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்தாச்சு கைஸ். ஃப்ரீ ஸ்பின்னே இல்லை கைஸ். சரி ஓகே கைஸ், நம்ம வந்து ஈவோ வால்ட் ஸ்பின் பண்ணிட்டு அதுக்கடுத்து என்ன ஸ்பின் பண்ணலாம். ஈவோ வால்ட் வந்துடலாம் கைஸ். நம்ம இப்போ ஈவோ அந்த ஏகே மட்டும் கிடைக்கணும் ஆண்டவா அப்படின்னு நானும் ஸ்பின் பண்ண போகிறேன். நீங்களும் கிடைக்கணும் அப்படி வேண்டிக்கங்க கைஸ். எனக்காக நீங்களும் கொஞ்சம் வேண்டிக்கங்க. பார்க்கலாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு பேர் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படியே வீடியோ எடுக்கும்போது அப்படியே வாய்ஸ் ஓவரும் கொடுக்க கைஸ். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கண்டிப்பாக கொடுக்க மாட்டான்னு தெரியும். நான் வந்து ஒரு சொல்லுங்கள் பார்க்கலாம் கமெண்ட்டில். டெய்லி கொடுத்துட்றாங்க சார், கொடுக்கல கைஸ். இது வேறு 5 ஸ்பின்னாக இருக்குனால நமக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப லேட்டாகிற மாதிரி இருக்குது கைஸ். ஓகே பரவாயில்ல, நம்ம கொடுக்குறீங்க. இந்த கிரியேட்டாவது கொடுங்கடா அப்படி தான் கைஸ் இருக்குது. கிரியேட்டும் கொடுக்க மாட்டேங்கிறான், இந்த கன்னையும் கொடுக்க மாட்டேங்கிறான். டேய் என்னடா கருணாக்காரா இப்படி ஏமாத்துறீங்களே. அப்படி தான் இருந்துச்சு கைஸ். கொடுத்துட்டேன், ஆனால் அது ஒரு ஸ்பின்னே ஏமாற்றிட்டான் போல அப்படின்னு நினச்சேன் நான் கூட. ஓகே ரைட் ராடி கருணாக்காரா, மொத்தமாக அந்த 1000 டைமண்டையும் உறிஞ்சு தள்ளிட்டு தான் விடுவ போல. ஆனால் ஒன்று கேஸ், இதில் எது விழுந்தாலும் நமக்கு லக்குன்னு சொல்ல முடியாது கேஸ். எது விழுந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு கன் அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஸ்கேர் விழுந்தால் 4வது லெவல் போட்டுடலாம் கேஸ். அது மட்டும் தான் உறுதியாக தெரியும். ஏன்னா அது கண்டிப்பாக போடணும் வேறு. ஏன்னா நம்ம அதை எடுத்து வேறு ஆடுவோம், அடிக்கடி ஸ்கேர் எடுக்கணும் போல இருக்கும் கைஸ். ஆனால் அது 4வது லெவல் இல்லாதனால கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. 2 கிரியேட் கொடுக்குறான். டே கிரியேட் எனக்கு வேணாம்டா, எனக்கு அந்த இது கொடுக்குறான். ஓகே கேஸ், நமக்கு வந்து கருணாகரன் வந்து நல்லா ஏமாத்துறான். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இதில் எப்படி விழுகாது. சரி ஓகே கைஸ், நம்ம இது சும்மா ட்ரை பண்ணலாம். இதில் ஒரு 10 கொடுக்க மாட்டான்ல, அப்பாடா சரி கைஸ் கொடுக்கல. ஓகே இதில் 10 போட்டாச்சு. நம்ம அதுக்கப்புறம் வந்து ஏகே வந்து அன்எக்யூப் பண்ணிடலாம் கைஸ். ஏன்னா சும்மா ஏதாவது ட்ரிக் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணும்ல, சும்மாவே பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ட்ரிக் ட்ரை பண்ணலாம் கைஸ். அதனால் நான் வந்து அன்எக்யூப் பண்ணிட்டேன். ஓகே அன்எக்யூப் பண்ணியாச்சு. அப்புறம் பாட்டு காஸ்டியூம் வந்து போடணுமா கைஸ். இதுக்கு என்ன கைஸ் போடுறது, பாட்டு காஸ்டியூம்னா எப்படி போடுறது, இது போட்டுடலாமா கைஸ். ஓகே ஆடம் வச்சிடலாம் கைஸ். ஆடம் வச்சு மாறல. ஓகே கைஸ், நெட்ஒர்க் கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை கைஸ், மாறல. ஓகேடா ஓகே, இதுக்கு வந்து நம்ம அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து மாற்றியாச்சு. இதை வச்சு ஆடம் கேரக்டர் தான் இருக்குது. ஆனால் பண்டில் வந்து நம்ம போய் ஒன்று ஒன்றா மாற்றுறதுக்குன்ற இன்னும் செட் ஆகாது கைஸ். அப்புறம் அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து ஸ்பின் பண்ணிடலாம். டேய் கருணாகரா கொடுத்துட்றா, டேய் உன்னை நம்பி தாண்டா வந்திருக்கிறேன். கொடுத்துட்றா கருணாகரா. டேய் என் டைமண்டை பிடுங்குறதுலேயே இருக்காதடா, கொடுத்துட்றா. இறக்க மனசு சொல்கிறா. டேய் ஆவண்டா நாங்கள்லாம். டேய் ஓ மை காட், கடைசியாக அவனுக்கு அந்த இது உறுத்தும் போல் அவனுக்கு. டேய் அவனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. ரைட்டு கைஸ், நமக்கு வந்து அது 1000 டைமண்டில் தான் கொடுப்பான் போல. டே நல்லா பார்த்தா எப்படா தெரியுது, அப்படி தான் இருக்குது. ஓகே கைஸ் முடிஞ்சு 1000 டைமண்ட் முடிய போகுது. லாஸ்ட் ஸ்பின்னு தான். அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சு. 5 ஸ்பின்னு லாஸ்ட் ஸ்பின்னு, அவ்வளோதான். இதிலே கொடுத்துருவோம். எது கொடுக்குறான்னு தான் தெரில கைஸ். ஏன் ஓடு காய்ஸ் வேற மாதிரி ஈக்கியோ கொடுத்துட்டான் காய்ஸ். வாரே வாஸ் காய்ஸ், நான் எதிர்பார்க்கவே இல்லை. காய்ஸ் நானே ஷாக் ஆகிட்டேன். பரவாயில்ல கைஸ், கருணாகரா கொடுக்காத கண்ணை கொடுத்து என் வாழ்க்கையில் பாலை வாத்துறான்ற மாதிரி. ஓ காய்ஸ், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஏகே கொடுப்பான்னு. சத்தியமாக கைஸ் ஏதோ இருக்க கண்ணை தான் கொடுக்க போகிறான் அப்படின்னு பார்த்தேன். நம்மகிட்ட ஏகே வேறு ஸ்கின் இல்லை கைஸ். கண்டிப்பாக கரெக்டாக கரெக்டா ஏகே ஸ்கின் கொடுத்துட்டான். இதுக்கு மேலே பாரு ஏகேவை, அடேங்க அப்பா காய்ஸ். இதை வந்து நான் கண்டிப்பாக 2வது லெவல் போட்டுருவேன் கைஸ். முக்கியமாக 4வது லெவல் போடுறது ட்ரை பண்ணுவேன் கைஸ். 4வது லெவல் கண்டிப்பாக போடுறேன். பாருங்கள் 3வது லெவலுக்கு கொண்டு போகணும் போல கைஸ். இந்த ரெக்கையை பார்த்தாலே ஆசையாக இருக்குது. ஏகே அப்டேட் பண்ணணும் போல இருக்குது. கண்டிப்பாக கொண்டு போயிடலாம் கைஸ். கொண்டு போயிட்டு அதுக்கடுத்து வந்து இதுவும் அப்புறம் வந்து ஸ்கேரும் தான் கைஸ் முக்கியமாக அப்டேட் பண்ணணும். ஏன்னா அதுதான் நம்ம மேட்ச்சில் அதிகமாக எடுத்து ஆட போகிறோம். அதனால் வந்து இது 2க்கு மட்டும் அப்கிரேட் பண்ணிடலாம் கைஸ். ஆனால் நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல கைஸ். கண்டிப்பாக அதை கொடுப்பான்னு நினச்சி நான் ஓகே பரவாயில்ல கைஸ். யாரு புண்ணியமோ யார் சொன்னதோ யாரோ நல்லா வேண்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் முன்னாடியே கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ தெரில கைஸ். தேங்க்யூ கைஸ், கமெண்ட் பண்ணியிருப்பீங்க வேண்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தேங்க்யூ கைஸ், நன்றி.